திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் வழக்கை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் கட்சியின் அப்போதைய பொருளாளராக இருந்த மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான இறுதி விசாரணையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, விஜய் பிஷ்ணோய் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஜனவரி தொடங்கி பிப்ரவரி வரை இறுதி விசாரணை நடத்தி இந்த வழக்கு மீதான தீர்ப்பை கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையாக தற்போது அவர்கள் விலகி இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்துள்ளனர். குறிப்பாக அந்த 2 நீதிபதிகளும் இடம்பெறாத அமர்வு முன் இந்த வழக்கை மீண்டும் பட்டியலிட உரிய உத்தரவுகளை தலைமை நீதிபதியிடம் பெறுமாறும் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக தேர்தல் பரபரப்பின் போது இந்த வழக்கு என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் விரைவில் ஒரு தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கை மீண்டும் உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி ஜூன் 28ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.